ஆமாம், ஹவுஸ் ரகு கைட் பண்ணீங்களா? வாஸ் ஹி ஹெல்ப்ஃபுல்? சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நடக்கலை. கைதிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க பேசி, இன்ஃபேக்ட் அவர் பேசின பிறகு தான் சக்தி அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு ரகு கிட்ட ஏன் என் பேச்சு மீறி நடந்தீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு ஃபைலை என் மேலே வீசி எறிஞ்சிட்டு கோபமாக கிளம்பி போயிட்டார். திரும்ப வருவாருன்னு தோணல. நஷ்ட ஈடு தொகையை கொஞ்சம் குறைக்க முடியுமா? நாளைக்கு நீங்களும் என் கிளையண்ட்டை சந்திக்க நான் ஏற்பாடு பண்ணுறேன். அங்கே எல்லா டீட்டெயில்ஸும் பேசிக்கலாம். ஓகே மேடம். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணுகிட்ட சரவணன் இப்படி மோசமாக சேட் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம். அப்போவும் நீங்கள் டிஜே சராவுக்கு சப்போர்ட் பண்ணி ஆஜராவீங்களா சார்? அந்த அலட்சியமான டெக்ஸி டிரைவர்லாம் யோசிக்காதீங்க. அவர் மட்டும் ஒரு டெக்ஸியை ஒழுங்கு ஓட்டியிருந்தாக்கா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா? மிஸ்டர் பசுபதி, உங்களுக்கு வேணும்னா உங்க பையன் இன்னும் குழந்தையா இருக்கலாம். ஆனா சட்டத்துக்கு முன்னால இதெல்லாம் செல்லாது. எழுதுறா. இவ்வளவு வருஷமா கௌரவமா வாழ்ந்துட்டு இப்ப எவ முன்னாடியெல்லாம் நான் அவமானப்பட வேண்டியதா? ஒன்ன மாதிரி பிள்ளையாள். நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் நான் உன்னை நம்பி வந்தேன். ஆனா நீ இன்ட்ரோடியூஸ் பண்ண லாயர்ஸ்க்கு சுத்தமா மரியாதையே தெரியல. என் கேஸ் எடுத்து நடத்த மாட்டானுங்களா? எஸ். வாங்க வந்து உட்காருங்க. வணக்கம் சொல்ல கூட என்னால் நிற்க முடியல. ஏன்னா என் நிலைமை அப்படி. மெடிக்கல் ரிப்போர்ட் பற்றி என் லாயர் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இது உங்கள் புண்ணியத்தில். நான் வாழ்க்கை முழுக்க மற்றவங்க புண்ணியத்தில் வண்டி ஓட்ட வேண்டியதாக இருக்கு. பாருங்க மிஸ்டர் சிவா, நான் ஒரு டான்ஸர். எனக்கு இந்த 2 கால தான் மொத்த மூலதனமே. எழுந்து நிற்க கூட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். இதுக்கப்புறம் எங்க ஆடுறது? இப்போ என் ஃபியூச்சர் ஒரு கொஸ்டின் மார்க். உங்க கவனக்குறைவால என் வாழ்க்கையே போச்சு. மன்னிச்சிடுங்க தம்பி, தப்பு நடந்துருச்சு. நான் வேணும்னு வந்து முதல்ல அது ஒரு சிக்கலான இடம். நீங்க திடீர்னு கிராஸ் பண்ணிட்டீங்க. நான் சுதாரிச்சு பிரேக் போடுறதுக்குள்ள இடிச்சிருச்சு. ஆனா என்னால முடிஞ்சது உங்க மெடிக்கல் பில் மொத்தத்தையும் கட்டுறதை நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப திடீர்னு 300,000 கேட்டா நான் எங்க தம்பி போவேன்? காடியை நம்பி பொழைக்கிற நீங்க அந்த காடியை கவனமா ஓட்ட தெரியாது. யூட்டன் இல்லாத இடத்துல எதுக்கு சார் திரும்பினீங்க? இப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையை திரும்பிடுச்சு. கவனக்குறைவா வண்டி ஓட்டுறது உங்க தப்பு. அந்த தப்புக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். தம்பி, நான் எதுவுமே தர மாட்டேன்னு சொல்லல. நீங்க கேட்கிற அளவுக்கு தர முடியாதுன்னு தான் சொல்றேன். 3 லட்சம் வெள்ளி கொடுக்கணும்னா நான் தங்கி இருக்கிற என்னோட வீட்டை தான் வைக்கணும். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க தம்பி, ப்ளீஸ். இல்ல சார், நான் தெரியாம கேக்குறேன். என் காலை பார்த்தா உங்களுக்கு என்ன உங்க டெக்ஸியோட டயர் மாதிரி இருக்கா? டயர் பங்க்சர் ஆயிட்டோன்னு தூக்கி வீசிட்டு வேற ஒரு டயர் மாத்துறதுக்கு போனதா சார்? நீங்க டெக்ஸி ஓட்டுறதுக்கு எத்தனை நாள் பயிற்சி பண்ணீங்க எனக்கு தெரியாது. ஆனா நான் 5 வயசுல இருந்து டான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டேஜ் எல்லாம் ஆடும்போது அது ஒண்ணுமோ எனக்கு மூச்சு விடுற மாதிரி இருக்கும். இப்ப ஆட முடியல. எனக்கு ஒண்ணுமோ உயிரே போன மாதிரி இருக்கு. அதுக்கு நீங்க எவ்வளவு நஷ்ட ஈடு கொடுத்தா கூட பத்தாது. நீங்க என்ன இங்க வந்து வேற பேசிட்டு இருக்கீங்க? நான் ஆறுது பார்க்க பிரபுதேவா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேரு. நீங்க அன்னைக்கு என்னை இடிச்சு என் காலை உடச்சதுக்கு பதிலா மொத்தமா ஏத்தி என்னை கொண்டிருக்கலாம். வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி வீல் சேர் நான் முடுங்கி கிடக்க தேவையில்லையே. சரி தம்பி, நீங்க கேட்ட மொத்த பணத்தையும் நான் தந்துடுறேன். ஆனா கொஞ்சம் டைமாவது கொடுங்க. என் வீட்டை விற்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. இந்தியன்ஸ் கிட்ட மட்டும்தான் விற்க முடியும். கோட்டா இருக்கு. டாக்குமெண்ட்ஸ். ஹலோ அம்மா.
மீட்டிங்ல இருக்கேன். என்னம்மா செய்யுது? அம்மா சாரி கைஸ், சாரி கொஞ்சம் இருங்க. நான்சி, ராஜா இன்னும் வரல. வர நேரம் தான். ராஜா உள்ள வந்த அடுத்த நிமிஷம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ரிலாக்ஸ் பண்ணு. ஓகே, அப்பா ப்ளீஸ் வந்துரு. ஹாய் சார். பையன் சுறுசுறுப்பாக விளாட்றான். உங்கள் மாதிரியா? ஸ்கூல் டீமில் இருக்கானா? இல்லை சார், ட்ரைனிங்லாம் வெயிலில் நடக்கிறதுனால ஸ்கூல் டீமில் செலக்ட் ஆகியும் அவன் வேணான்னு வந்துட்டான். இப்போ கூட நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் ஃபீல்டில் விளையாண்டுட்டு இருக்கோம். இல்லைன்னா வீட்டில் ஐபேட் ஃபோனும் கையுமா தான் இருப்பான். இந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை சார். நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய திறமை இருக்குது. அதை நம்ம தான் கண்டறிஞ்சு வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக சார். இவன் சின்ன வயசுலேயே நிறைய பார்த்துட்டான். நான் உள்ளே போன கொஞ்ச நாளில் என்னுடைய எக்ஸ் ஒய்ஃப் வெளியே போயிட்டா. நானும் இல்லை, அவருடைய அம்மாவும் இல்லை. அதனால அவனுக்கு உள்ளார நிறைய கோவம், நியாயமான கோவம் தான். பாமா 2 பேர் இருந்தும் அவன் தலையெழுத்து ஹோம்ல வளர்ந்தான். ஆனா அவன் பண்ண தப்புக்கு அவன் கஷ்டப்படக்கூடாதுல்ல. அதான் அவன் வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் அவனுக்கும் கொடுக்கணும். அதுக்காக நான் எதுவும் செய்வேன். கண்டிப்பாக இருக்கும். எனக்கு 3 பசங்க இருக்காங்க. மூத்தவன் ஆமி போகிறான். முதல் முறையாக அவனை கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கணும். ஆனால் நல்லா படிச்சுட்டானுங்க. ரகு, இன்னைக்கு தேதிக்கு உங்கள் பையனோட தேவைகளை பூர்த்தி செய்ய நிறைய பண செலவாகும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலனா என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு வரல. நேற்று கோச்சிட்டு போயிட்டீங்கன்னு ஹரி சொன்னார். ஏன் சுலபமா வேலை கிடைச்சிட்டுனா? அப்படிலாம் இல்லை சார். ஆனால் டாக்குமெண்ட்ஸை பயன்படுறதுக்கும் என்னை விட சின்ன வயசுல இருக்கிற லாயர்ஸ்க்கு ஒரு செக்ரட்டரியா நோட்ஸ் எடுக்கிறதுக்காகவும் அந்த வேலையில சேரல. என்னுடைய அனுபவத்துக்கு கொஞ்சம் கூட மரியாதை அங்க கொடுக்கல. ஒரு கைதியோட மனநிலை என்னன்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட என்ன பேசவில்லை சார். ரகு, ஒரு கைதியோட மனநிலைமை உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். ஆனா சட்ட ரீதியா எப்படி அணுகிறது, எதை கேட்கறது, எதை நமக்கு சாதகமாக்குறது, ஒரு கைதியை ட்ரையலுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இந்த கேஸோட பலம் என்ன, பலவீனம் என்ன, பலவீனத்தை எப்படி பலமாக்குறது, இப்படி பல நுணுக்கங்கள் இருக்கு. இந்த எல்லா அணுகுமுறையும் உங்களுக்கு தெரியும்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு? இதுல தவறுனா விளைவு உயிர், அது தெரியுமா உங்களுக்கு? ஹரி ஆரம்பத்தில இருந்து என் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்திருக்காரு. அதனால இந்த கேஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரகு, நீங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. அவசரப்படாது. நீங்க பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. முதல்ல நீங்க உங்களை நிரூபிச்சுக்காமீங்க.
ஏன் முன்னாடி இல்லை, மொத்த ஃபேம் முன்னாடி. வெல், என்னை பொறுத்த வரைக்கும் ராஜா அண்ட் துரை அசோசியேட்ஸ்ல இன்னைக்கு தான் உங்களோட முதல் நாள். இது நான் உங்களுக்கு கொடுக்குற 2வது வாய்ப்பு, கடைசியும் கூட. மா 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 என்னம்மா பண்ணுது? நெஞ்சு வலி இப்போ எப்படிமா இருக்கு? பரவாயில்ல. எப்படி வேர்த்திருக்கு பாருமா. சரி இரு, நான் உனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன். இல்லடா, இப்பதான் குடிச்சேன். சரி இருமா, உனக்கு ஒன்றும் இல்லை. நான் வர வழியிலே ஆம்புலன்ஸை கால் பண்ணிட்டு இன்னும் 5 நிமிஷத்துல இங்கே வந்துடும். நான் அதுக்குள்ள உன் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸாக எடுத்து வைக்கணும். அந்த ட்ராவுக்குள்ள தானே இருக்குது. கீதா, முதல்ல ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வர வேணான்னு சொல்லிடு. எனக்கு ஒன்றும் இல்லடா, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் போல இருக்கு. கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சேனா சரியாயிடுச்சு. இல்லைம்மா, நம்ம ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஐயோ, எனக்கு ஒன்றும் இல்லை, சொன்னா கேளு. இந்த பையனை பாரு பாரு, நமக்கு தூரத்து சொந்தம். ரோகிணி அத்தா இருக்காங்களே, அவங்க வழி சொந்தம். நீ கூட இந்த பையனை சின்ன வயசுல பார்த்திருக்க தெரியுமா? இவன் கூட விளையாண்டெல்லாம் இருக்க. ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பான். அப்புறம் ஜாதகத்துல 11ல் 9 பொருத்தமும் சரியா பொருந்தி இருக்கு. அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த பையனும் உன்ன மாதிரியே ஒரு லாயர். எப்படி அம்மாவோட செலெக்ஷன்? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் எப்படி அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தேன் தெரியுமா? கல்யாண பேச்சு பேசுறதுக்காக நெஞ்சு வலின்னு போய் சொல்லுவியாமா? இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? எதுடி ஓவர்? நான் பண்றது ஓவரா இல்ல நீ பண்றது ஓவரா? விடியறதுக்கு முன்னாலே எழுந்து ஓடுற, விடிஞ்சதுக்கு அப்புறம் வர, வந்தும் படுத்து தூங்குற, எழுந்து சாப்பிட்டோம் சாப்பிடாமல மறுபடியும் ஓடுற. என் கையால நீ ஒழுங்கா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? மா, வேலைன்னா அப்படிதாம்மா இருக்கும். ப்ரூவ் பண்ற வரைக்கும் ஓடிதான் ஆகணும். இப்போ ஓடாம நான் வேற எப்போ ஓட போறேன்? நீ வேணா பாரு, ஒரு நாள் நிஜமாவே நெஞ்சு வலின்னு நீ எனக்கு கால் பண்ண போற. நான் அதை நம்பாம வராம போக போறேன். ஆமாடி, நிஜமாவே ஒரு நாள் வந்து எனக்கு அப்படி ஆறதுக்கு முன்னால உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பா? மா மா அழாதமா. மா, இப்ப என்ன, அந்த பையனை பார்க்கணுமா? பார்க்கறேன். டேட்க்கு போகணுமா? போறேன். ஆனா ஒண்ணு, எனக்கு பிடிச்சாதான் மத்ததெல்லாம். ஓகே. அப்புறம் இன்னொன்னு, எங்க மீட் பண்ணணும்னு நான் தான் சொல்லுவேன். அதெல்லாம் உன் இஷ்டம். ஆனா காஃபி தானேன்னு உன் வசதிக்காக ஆபீஸ் பேண்ட்ரியில கூப்பிட்டு பேசி என் மானத்தை வாங்கிட்டார். அங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசினா ஏமானம் தான் போகும். ஓ, கல்யாண விஷயம் பேசுறதும் உன் மானம் போற விஷயமா? நான்சி, இஸ்மத், சிவபாலன் 2 பேரையும் ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க. மறுபடியும் ஆமா, உடனே வர சொல்லுங்க. ஏசட்.
பிரித்திகா, ரகு இங்க இன்னும் வரல? சார் காஃபி? என் கேஸ் chronology ஆஃப் ஈவெண்ட்ஸ் எங்க? இன்னும் என் டேபிளுக்கு வரல. என்ன நடக்குது பிரித்திகா? இன்னைக்குள்ள வேணும்னு சொன்னா இல்லையா? ஆமா சார். அதை சொன்னீங்களா ரகுட்ட? சொன்னேன் சார். தென் இருங்க, இங்கே தான் இருக்கும். ஏன் லேட்டு? தூங்கிட்டேன். ஐயோ ஓகே. ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கேன்? ஃபைன், ஒன்றும் இல்லை, தூங்க முடியல. முதல்ல அவசரமாக கிளம்புனதுக்கு என்ன மன்னிக்கணும். ஃபேமிலி எமர்ஜென்சி அதான். காலையில் சில விஷயங்களை நாம் பேசியிருக்கணும், ஆனால் என்னோட அவசரத்தினால நம்ம பேசாமல் விட்டுட்டோம். இப்போ அதை பற்றி பேசுறதுக்காக தான் உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டேன். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையே மிஸ் கீதா, நான் தான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேனே. இன்னும் இருக்கு இஸ்மத். உங்கள் வக்கீலா சில நடைமுறைகளை நான் உங்களுக்கு விலக்கி தானே ஆகணும். இந்த தருணத்தில் சிவபாலன் நம்ம டேர்ம்ஸை ஏற்றுக்கலைன்னா நம்ம 2 தரப்புமே கோர்ட்டுக்கு போகணும். அங்கே நீதிபதி நம்ம வழக்கை தீர ஆராய்ஞ்சு எல்லா சாட்சியும் கவனமாக பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு தீர்ப்பை வழங்குவார். அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வந்து சிவபாலனால் நீங்கள் கேட்குற தொகையை கட்ட முடியலன்னா நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அப்போ தான் அவருடைய சொத்துக்களை விற்கிறதுக்கு நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். ஆஃப்கோர்ஸ் அது எல்லாத்தையும் உங்கள் பொட்டென்ஷியல் ஏர்னிங்ஸ்னு நீங்கள் சிவபாலன் கிட்ட இருந்தே வாங்கிடலாம். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் மட்டும்தான். ஏதோ ஒரு காரணத்தினால சிவபாலனுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சுன்னா உங்க நிலைமையே தலைகீழ மாற வாய்ப்பு இருக்கு இஸ்மத். மன உளைச்சல், லீகல் ப்ரொசீடிங்ஸ் சிவபாலனால உங்களை சூ பண்ண முடியும். இப்ப கூட நீங்க கேட்கிற தொகையை அவரால் கொடுக்க முடியலன்னு தான் சொல்றாரு. நேரத்தையும் பணத்தையும் மிச்சம் பண்றதுக்கு நீங்க 2 பேரும் கொஞ்சம் கீழே இறங்கி வரலாமே. நீங்க இறங்கி வர போறீங்களா? நீங்க யாருக்குங்க லாயர்? இல்ல நான் ஏன் கீழே இறங்கி வரணும்? அதுவும் முடியாது இந்த 2 காலை வச்சுக்கிட்டு. அவர் தான் நான் கேட்ட அமௌண்ட்டை ஒத்துக்கிட்டாரு கட்டுறதுக்கு. டைம் வேற கேட்டாரு, அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். பெருதன்மையா? நீங்க என்ன முதலையும் திருப்பி ஆரம்பிக்கிறீங்க? ஒத்துக்கிட்டது என்னமோ உண்மைதான் தம்பி. ஆனா விசாரிச்சு பார்த்ததுல என் வீட்டை வித்தா கூட நீங்க கேட்குற தொகை என்னால புரட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி. முடியாது, முடியாதுன்னா முடியாது. இட்ஸ் ஓகே, நான் வேற ஒரு லாயர் பார்த்துக்கிறேன். இருங்க இஸ்மத், அப்போ கண்டிப்பா ப்ரொசீட் பண்ணி தானே ஆகணும். ஆஃப் கோர்ஸ். ஷுவர். ஆனா அதுக்கு முன்னாடி இதை பார்த்துருங்க. வாலிபத்தில் மன்மதன், லீலைகளில் மன்னவன், ராத்திரியில் சந்திரன், ரசிகைகளின் இந்திரன்,
ஆக்சிடென்ட் நடந்து 15 நாள் ஆகுது. இது போன சனிக்கிழமை ஒரு நாள் முழுக்க ரெக்கார்ட் பண்ண ஷோ. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன் ஸ்மித். என்னம்மா இது? சார், நான் திரும்ப சொல்றேன், எனக்கு அந்த லாயர்ஸை பார்க்க விருப்பம் இல்லை. எனக்காக யாரும் வாதாட வேண்டாம் சார். I don't want to see anyone.